வணக்கம் எல்லாருக்கும். ஸோ என் பேர் சக்திவேல். ஸோ ஈஸ்பிரிட் எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு என்ன காமிக்கிறோம், லைக் ஈஸ்பிரிட்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், லைக் ஈஸ்பிரிட் நம்ம சாஃப்ட்வேர் இருக்கு, பட் எப்படி யூஸ் பண்றது தெரியாம இருக்கலாம். பட் இன்னைக்கு இந்த வீடியோவில் கம்ப்ளீட் ப்ராசஸ் காமிக்கிறேன் உங்களுக்கு, ஃப்ரம் A to Z ஆப்ஷன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது. இது இல்லாமல் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோஸ் வர உங்களுக்கு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு மெயில் பண்ணலாம் நீங்க. ஸோ ஃபார் எனி queries let us know. ஓகே, ஸோ நம்ம இப்போ சாஃப்ட்வேரில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஈஸ்பிரிட் ஓப்பன் பண்ண டபுள் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணப்போ டெஸ்க்டாப் ஸ்க்ரீன் இப்படி தான் விசிபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் இருக்குது, மெட்ரிக் இருக்குது, ரீசென்ட் டெம்ப்ளேட், சாம்பிள் டெம்ப்ளேட், மை டெம்ப்ளேட், நியூ ஃப்ரம் எக்ஸிஸ்டிங். ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இதில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேஜர்லி எதில் யூஸ் பண்ணுவோம்னா, மேஜர்லி நம்ம மெட்ரிக்கில் யூஸ் பண்ணுவோம். இல்லை நம்மளுக்கு இன்ச்சஸில் வேணுமா, இன்ச்சஸில் பண்ணலாம். மெட்ரிக். ரீசென்ட் டெம்ப்ளேட்ல என்ன வரும்னா, லைக் டெம்ப்ளேட் கிரியேஷன் உங்களுக்கு ஃபியூச்சர் டேஸ்ல நான் சொல்லி தரேன் எப்படின்ற மாதிரி. ஸோ மேஜர்லி டெம்ப்ளேட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா, லைக் ரெகுலராக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணினே இருப்பீங்க. மேபி லைக் சேம் பேராமீட்டர், சேம் ஃபீட் ஸ்பீடு. ஸோ அப்போ இருக்கிறப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணாமல் ஒரே பேராமீட்டர்ஸ் ரெகுலர் ஜாப்ஸ் யூஸ் பண்ணப்போ என்ன பண்ணா, வித்தின் 2-3 மினிட்ஸில் உங்களுக்கு ப்ரோக்ராம் ரெடி ஆகிடும் உங்களுக்கு. ஸோ சாம்பிள் டெம்ப்ளேட்ஸ் வச்சுன்னா நீங்கள் இதில் மேஜர்லி என்னென்ன மிஷின்ஸ் இருக்குது. ஸோ மில்லிங்கில் ஒர்க் பண்ணுற மில்லிங், இடிஎம்னா இடிஎம், அடிட்டிவ் இருக்குது இதில். ஸோ மை டெம்ப்ளேட்ஸில் போனீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிற டெம்ப்ளேட், நான் 3 ஆக்சிஸ் டெம்ப்ளேட் ஒன்று சேவ் பண்ணி வச்சுக்கேன், டர்னிங் டெம்ப்ளேட் ஒன்று சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம்னு நெக்ஸ்ட் வீடியோஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம மெட்ரிக்ல டபுள் கிளிக் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் மெட்ரிக் ஓப்பன் பண்ணோன்னே, ஸோ எனக்கு ஸ்க்ரீன்ஸ் இப்படி தான் விசிபிளாக இருக்கும் எனக்கு. ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபைல்னு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபைலில் ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் சேவ் ஆஸ் உங்களுக்கு நார்மல் தெரியும். சேவ் நீங்கள் நார்மல் சேவ் பண்ணுறீங்க. சேவ் ஆஸில் போனீங்கன்னா, சேவ் ஆஸில் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபைல் எந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு மேஜர்லி இப்போ நீங்கள் ஈஸ்பிரிட் ஃபைல்ஸில் ஓப்பன் பண்ணி வேறு என்ன ஸ்டெப் ஃபைலாக நீங்கள் சேவ் பண்ணணுமா, இல்லை எப்படி சேவ் பண்ணணும், நீங்கள் இதில் எல்லா ஃபார்மேட்ஸும் உங்களுக்கு இதில் அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் சில லிமிடேஷன் இருக்குது பேஸ்ட் ஆன். ஏன்னா இப்போ மிஷினிங் மாடல் எடுத்தோம்னா அந்த மாடலில் நம்ம சில விஷயங்களை நம்ம சேஞ்சஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அதில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓப்பனில் பார்த்தீங்கன்னா, இது ஈஸ்பிரிட் ஃபைல்ஸ் இருக்குல்ல, அதில் என்னென்ன ஃபைல்ஸ் நம்ம சேவ் பண்ணிருப்போம். மேஜர்லி சம் பேக்கெட் சேவ் ஓப்பன் பண்ணியிருப்போம், இல்லைனா நார்மல் ஈஸ்பிரிட் ஃபைல் யூஸ் பண்ணியிருப்போம், இல்லைனா ஈஸ்பிரிட் மிஷின் ஃபைல் யூஸ் பண்ணியிருப்போம். அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஓப்பனில் பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டில் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு கேட் ஃபைல்ஸ் என்னென்ன ஃபார்மேட்டில் சப்போர்ட் ஆகும் ஈஸ்பிரிட். நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்டியோ, கிரியோ, சால்ட்வொர்க்ஸ், அப்புறம் பிடிசி, அப்புறம் சிமென்ஸ், ஐஜிஎஸ், ஸ்டெப் ஃபைல், எஸ்டிஎல். ஸோ எல்லா ஃபார்மேட்டும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும் இதில். ஸோ மேஜர்லி நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம்னா, லைக் மேஜர்லி எல்லா மேனுஃபேக்சரிங்ல ஸ்டெப் ஃபைல் யூஸ் பண்றாங்க. மேபி சில டைம்ல ஐஜிஎஸ் யூஸ் பண்ணலாம், சில டைம்ல வேற என்ன டைரக்ட் இம்போர்ட் ஃப்ரம் சிமென்ஸோ எது இருந்தாலும் நம்ம இதில் பார்க்கலாம் இதில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம க்ளோஸ் கொடுத்து நம்ம ஜஸ்ட் என்டையர் சிஸ்டமே க்ளோஸ் ஆகும் இதில். ஸோ இன்ஃபோ போனீங்கன்னா உங்கள் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன், அப்புறமா நீங்கள் லொக்கேஷன் ஃபைல் எங்கே இருக்குது, இப்போ நீங்கள் ஏதோ பார்ட்ஸ் சேவ் பண்ணுறீங்கன்னா எந்த இடத்துல போய் சேவ் ஆகுதுன்ற மாதிரி லொக்கேஷன் உங்களுக்கு காமிக்கும் இதில். ஸோ உங்களுக்கு அட்மின் பேர் என்ன போட்டோம்னா இதில் போட்டுக்கலாம். ஸோ நான் மேஜர் எது போடல. ஸோ உங்களுக்கு உங்கள் கம்பெனி பேர் இல்லை டைட்டில் நீங்கள் என்ன வச்சுக்கலாம் அதில். ஸோ டைட்டில் எப்படின்னா, லைக் மேஜர்லி இப்போ நீங்கள் அவுட்புட் எடுக்கிறீங்க, ப்ரோக்ராம் அவுட்புட், அதில் உங்களுக்கு கம்பெனி பேர் டைட்டில் எல்லாம் வந்துடும் கூட உங்களுக்கு வித் டிஸ்கிரிப்ஷன். ஸோ ரீசெண்ட்ல போனீங்கன்னா ரீசெண்ட் ஃபைல்ஸில் என்னென்ன ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஸோ கம்ப்ளீட் உங்களுக்கு இந்த ஃபைல்ஸ் இங்கே விசிபிள் இருக்கும் ஃபார் என்ன குவிக் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கமிங் டு நியூ. ஸோ நியூவில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி லைக் டிஃபால்ட் இன்ச்சஸில் இருக்கும், மெட்ரிக்ல இருக்கும், டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இஸ் லைக் பப்ளிஷில் கிரியேட் ரிப்போர்ட் என்னன்னா, ஸோ நீங்கள் பண்ணிக்கிற ப்ரோக்ராம் அவுட்புட் எடுத்தா என்ன, இந்த இப்போ ஆப்ரேட்டர் கொடுக்குறோம். இப்போ நம்ம லைக் ப்ரோக்ராம் எவ்வளோ ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, எவ்வளோ டூல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம், என்ன பேராமீட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம், என்ன டைமிங்ஸ், கம்ப்ளீட் உங்களுக்கு இதில் கிரியேட் ரிப்போர்ட்டில் வந்துடும். எடிட் ரிப்போர்ட் ஃபார் டெம்ப்ளேட்ல என்ன வரும்னா,
மேஜர்லி இப்போ உங்களுக்கு கம்பெனி லோகோஸ் போட்டு நான் ரிப்போர்ட் எடுக்கணும்னா இல்லை எனக்கு டெம்ப்ளேட் கிரியேஷன் டிஃப்ரெண்ட்டாக வேணும்னா ஸோ எல்லாத்துலையும் நான் இதில் பார்க்கலாம் இதில். ஸோ நெக்ஸ்ட் இருக்குது பேக் அண்ட் சேவ். பேக் அண்ட் சேவ் எதுக்கு யூஸ் ஆகும்னா மேஜர்லி இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த கேஸில் எப்படி ஆகும்னா மிஷின் டூல் அப்புறமா ஃபிக்சர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம் சேவ் பண்ணி வைப்போம். சில டைம் என்ன ஆகும்னா ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ எந்த டேட்டா லாஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபைல் ஓப்பன் ஆகாது. ஸோ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா அது பேக் அண்ட் சேவ்ல போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் சேஃபாக இருக்கும். எந்த காரணத்துக்கும் அது உங்களுக்கு மிஸ் மேட்ச் ஆகாது. அது ஜிப் ஃபைலாக உங்களுக்கு சேவ் ஆகும் இதில். நெக்ஸ்ட் இருக்குது பேக் அண்ட் இமெயில். பேக் அண்ட் இமெயில் எப்படி வரும்னா உங்களுக்கு மேஜர்லி நீங்கள் பேக் அண்ட் இமெயிலில் ஜஸ்ட் பேக் அண்ட் நீங்கள் எதாவது மெயில் பண்ணுறீங்கன்னா ஸோ நீங்கள் அதை நீங்கள் டைரெக்டாக நீங்கள் உங்களுக்கு மெயில் பண்ணி அனுப்பிச்சிடலாம் நீங்கள். ஸோ சேவ் அண்ட் சென்ட் டு ப்ரோப்ளைன் AI. ஸோ இது நான் உங்களுக்கு ஃபியூச்சர் டேஸில் சொல்லி தரேன். இது ப்ரோப்ளைன் AI. ஸோ இது வேர்ல்டு வைடில் இது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ப்ரோப்ளைன் AIயில் சூப்பரான ஃபீச்சர்ஸ் எல்லாம் ரெடி இருக்கு. AI வச்சு கம்ப்ளீட் ப்ரோக்ராம் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ், நாட் எ மினிட், ஃபியூ செகண்ட்ஸில் நம்ம பார்க்க போகிறோம் இதில். ஸோ இந்த அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஏதாவது தேவைப்படுதுன்னா ஜஸ்ட் கான்டாக்ட் அஸ். சென்ட் யூசிங் இமெயில்னு இருக்கு. சென்ட் யூசிங் இமெயில் எப்படின்னா மேஜர்லி அது என்னன்னா அந்த ஃபைல் மட்டும் ஈஸ்பிரிட் ஃபைல் மட்டும் உங்களுக்கு சேவ் பண்ணி இமெயில் பண்ற மாதிரி இருக்கும் அது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் பிரிண்ட். பிரிண்ட் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு இப்போ உங்களுக்கு என்ன வாட்ஸ்அப்ல என்ன மெசேஜ் இது அந்த இமேஜ் அனுப்பணுமா ஸோ யூ கேன் சென்ட் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்தீங்கன்னா ஹெல்ப்ல உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர் இது கம்ப்ளீட் உங்களுக்கு இருக்கும் இதில். ஸோ நாங்கள் ஆஸ் வி ஆர் ஃப்ரம் கேஸ்பர் டெக்னாலஜி. ஸோ எங்கள் கம்பெனி பேர், எங்கள் அட்ரஸ், ஸோ எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும் இதில். ஸோ நெக்ஸ்ட் ஆட்இன்ஸில் வந்தீங்கன்னா இதில் பிளகின்ஸ் லைக் இப்போ நீங்கள் ஏதோ மாடல்ஸ் என்ன ஆட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பிளகின்ஸ் என்ன இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில். ஸோ லைக் எக்ஸ்டென்ஷன்ல லைக் இதான் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு லைக் சில பிளகின்ஸ் இருக்கு. ஸோ என்சி சிமுலேஷன் இஸ் பெஸ்ட் சாஃப்ட்வேர். நீங்க எப்படின்னா நீங்க ப்ரோக்ராம் பண்ணி உங்களுக்கு எக்ஸாக்ட் டைமிங்ஸ் வேணுமா என்சி சிமுலேஷன் பெஸ்ட் சாஃப்ட்வேர். ஏன்னா எக்ஸகன்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் கேம் எல்லாமே உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். எக்ஸகன் கேம் எதுக்கு நம்ம உங்களுக்கு சொல்றோம்னா லைக் இது நார்மல் கேம் மாதிரி இல்லை. இட் இஸ் பர்டிகுலர்லி டொமைன் கேம். டொமைன் கேம் எப்படின்னா நீங்க டிஃப்ரெண்ட் டொமைனுக்கு டிஃப்ரெண்ட் கேம் இருக்கும். ஸோ ஜெனரிக் கேம் யூஸ் பண்றப்ப என்ன ஆகும்னா மேஜர்லி உங்களுக்கு ப்ராப்பரா அவுட்புட் கிடைக்காது. ஏன்னா நீங்க டைனமோல்டு வேற, ஏரோஸ்பேஸ் வேற, அந்த மாதிரி வேற இருந்தீங்கன்னா ஸோ டொமைன் தகுந்த மாதிரி கேம் யூஸ் பண்ணாதான் அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பரான உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை ஆப்டிமைஸ் பண்ணின்னு இருக்கோம் நாங்கள். ஸோ நெக்ஸ்ட் இஸ் லைக் ஆப்ஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா மேஜர்லி இந்த லைன்ஸ் எப்படி இது பண்றது. ஸோ நான் ஓப்பன் பண்ணப்போ எப்படி மெட்ரிக்லேயே ஓப்பன் ஆகணுமா இல்லை லாங்குவேஜ் என்ன வேணும், இங்கிலீஷ், பிரெஞ்சு, ஜெர்மனி, ஸோ கொரியன், போலிஷ், ஸோ இதெல்லாம் ஒரு மெத்தட் ஆஃப் இருக்கு இதில். ஸோ யூஸ் வெப் ஹெல்ப் லைக் நீங்கள் என்ன ஹெல்ப் என்ன வேணும்னா நீங்கள் வெப்பில் போய் கனெக்ட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கலாம் இதில். ஸோ சென்ட் கிராஷ் ரிப்போர்ட். எஸ் இப்போ என்ன ஒரு கிராஷ் ஆகுது ரிப்போர்ட்னா எதனால கிராஷ் ரிப்போர்ட் வருது ஸோ அதை நம்ம எக்ஸகன் டைரக்ட் அனுப்பிச்சோம்னா வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு அது ரிப்ளை வந்துடும். எதனால வச்சு என்ன இஷ்யூ, இது ஜாப்ல இஷ்யூவா இல்லை வேற எதனா இஷ்யூ வருதா. ஸோ ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தீங்கன்னா லைன்ஸ், கலர்ஸ் என்ன மாதிரி வேணும் எனக்கு, லைன் சைஸ், வெயிட், டைப் என்ன மாதிரி வேணும் எல்லாமே இருக்குது இதில். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா வியூவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு மவுஸ் என்ன மாதிரி எல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணணும். லைக் எனக்கு மோஸ்ட்லி நான் எல்லா சாஃப்ட்வேர்லையும் எனக்கு ரைட் லெஃப்ட் எல்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் நார்மலாக இருக்கிற மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம் நம்ம. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிஸ்பிளே வந்தப்போ என்னன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணப்போ என்ன மாதிரி வேணும், இல்லை உங்களுக்கு அந்த ஜூம் பண்ணப்போ இந்த ஃபுல் கிளியராக வேணுமா, இல்லை உங்களுக்கு என்ன சில விஷயங்களை எனக்கு இன் டீட்டெயிலாக பார்க்கணுமா, அதுவும் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் ரிக்வயர்மெண்ட். ஸோ மிஷினிங் பார்த்தீங்கன்னா மிஷினிங் ஆக்டிவிட்டிஸ் எப்படி எல்லாம் பண்ணலாம், லைக் நீங்கள் ஜாமெட்ரி டாலரன்ஸ் எவ்வளோ வைக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஆப்டிமைஸ் இதில் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு சிமுலேஷன் பொறுத்த வரைக்கும் ஸோ சிமுலேஷன் உங்களுக்கு எப்படியெல்லாம் வேணும், உங்களுக்கு செக்ஷன் வியூவில் வேணுமா சிமுலேஷன். ஏன்னா சில டைமில் எப்படின்னா அண்டர் கட் பண்ணுறப்போ செக்ஷன் வியூ பார்த்து தான் எனக்கு ப்ராப்பராக எனக்கு பண்ண முடியாது இல்லை. ஸோ ஆட்டோ சேவ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆப்ஷன். எதனால சொல்கிறேன்னா மோஸ்ட் ஆஃப் த சில டைம் எலக்ட்ரிசிட்டி என்ன ட்ராப் அவுட் ஆச்சுன்னா ஸோ இது பெஸ்ட் ஆப்ஷன். ஆட்டோ சேவ் கொடுத்தனா வித்தின் 5 மினிட்ஸோ இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ பேக்கப் லொகேஷன் எங்கே சேவ் பண்ணணும் இங்கே சேவ் பண்ணுறோம். அப்புறமா கமெண்ட்ஸ் இதில் போயிட்டு டைம் செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ டைமிங்ஸில் நீங்கள் அதை சேவ் பண்ணணும்னு நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் இதில். ஸோ ஒர்க் ஸ்பேஸ் எல்லாமே இது நார்மல் எல்லா ஃபீச்சர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான்
கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். டைமென்ஷன்ஸ், ஸோ ரிப்போர்ட் ஜென்ரேட்டர், ஸோ இதெல்லாம் நீங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எப்படியெல்லாம் இது பண்ண. இம்போர்ட் எக்ஸ்போர்ட்னா மேஜர்லி எந்தெந்த இடத்துல எனக்கு தேவைப்படும்னா ஸ்டெப் ஃபைல். சில டைமில் ஸ்டெப் ஃபைல் போட்டப்போ என்ன ஆகும்னா அது சில இஷ்யூஸ் வரலாம். மேபி லைக் டேட்டா லாஸ் ஆகுது. அந்த டேட்டா லாஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கோஸ்கரம் தான் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வரோம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா மாடல் இம்போர்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த மாடல் ப்ராப்பராக இருக்கா இல்லை என்ன இஷ்யூஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும் இதில். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் எக்ஸிட். எக்ஸிட் இந்த நார்மல். ஸோ ஜஸ்ட் எக்ஸிட் கொடுத்தோம்னா என்னன்னா என்டையர் இது எக்ஸிட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி ஸோ நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ டைரெக்டாக நம்ம டிஃபால்ட் மெட்ரிக் போகலாம். டிஃபால்ட் மெட்ரிக்கில் ஸோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் போகலாம். ஸோ எப்படியெல்லாம் ஒர்க் ஆகுது சாஃப்ட்வேர். ஸோ மேபி உங்களுக்கு சில ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, சில விஷயம் யூஸ் பண்ணிருப்பீங்க, பட் அதில் என்ன எரர் வருது, எனக்கு ப்ராப்பர் யூஸ் பண்ண முடியல. பட் இந்த வாட்டி இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் இதில். ஸோ மெயின்லி என்னன்னா ஹோமில் பார்ட் செட்டப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பார்ட் செட்டப் எடுத்தீங்கன்னா நீங்கள் ஸோ அந்த பார்ட் எடுத்துட்டு அந்த ஸ்டாக் டிஃபைன் பண்ணணும். ஸ்டாக் டிஃபைன் பண்ணுறப்போ என்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே இதெல்லாம் நம்ம செட்டப் பண்ணி வைக்கணும் இதில். ஸோ பார்ட் செட்டப் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பார்ட் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு லைவாக காமிக்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற மாதிரி. ஸோ நீங்கள் பார்க்கலாம் இங்க. ஸோ ஒன்ஸ் இம்போர்ட் ஆனோன்னே என்ன கேட்குது, டு யூ விஷ் டு ரன் த கேட் டயக்னாஸ்ட். என்னன்னா இந்த பார்ட்டில் என்ன எரர் இருக்கா, என்ன சேஞ்சஸ் என்ன பண்ணுமா என்ற மாதிரி. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு கேட்கும் அது. ஸோ இப்போ எஸ் கொடுத்தீங்கன்னா அது மாடல் செக் பண்ணும் என்ன எரர் இருக்கா, என்ன இஷ்யூஸ் இருந்துன்னா உங்களுக்கு ப்ராப்பராக உங்களுக்கு காமிக்கும் இதில். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு எந்த எரர் இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ டைரெக்டாக நம்ம சாஃப்ட்வேர் இதுக்கே போகலாம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சில எரர்ஸ் எல்லாம் காமிக்குதுங்க. ஓகே, த ஃபேஸ் நம்ம இன்வால்வ் ஃபேஸ். ஸோ இதெல்லாம் என்னன்னா எரர்ஸ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் இது மாடல்ஸ் இதுமாதிரி எரர் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே உங்களுக்கு இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு இங்கே விசிபிளாக தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல எதனா எரர் இருக்கு. ஸோ அப்புறமா வேற என்ன, ஸோ இன்டர்னலில் ஏதோ உள்ளோ சில எரர்ஸ் எல்லாம் இருக்குது. பட் டாப் லேயரில் இங்கே வந்து இங்கே ஒரு எரர் இருக்குது. ஸோ மேபி சம் சர்ஃபேஸ் எரர் இருக்கலாம். ஸோ வேறு எதனா எரர் இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் நம்ம பார்ட்டை இம்போர்ட் பண்ணி எப்படி எரர் கண்டுபிடிங்கன்னு பார்த்தாச்சு. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃபார் எனி நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.